அண்மை செய்தியை பார்க்கிறோம். சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் நிதி உதவியை அறிவித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் நிதி உதவி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முன்னதாக பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் போர்மேன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் நிதி உதவி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகாசி காளையார்குறிச்சி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் நிதி உதவி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் போர்மேன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் நிதி உதவி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தற்போது சிவகாசி பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் நிதி உதவி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி காளையார்குறிச்சி கிராமத்தில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு தமிழ்நாடு முதலமைச்சர் நிதியுதவி அறிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் காளையார்குறிச்சி கிராமத்தில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் இன்று காலை எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் விருதுநகர் மாவட்டம் வெள்ளூர் சிதம்பராபுரத்தை சார்ந்த மாரியப்பன் ஆகிய இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்ற துயரமான செய்தினை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்ததாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த விபத்தில் பலத்த காயமடைந்து விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய புதுப்பட்டியை சார்ந்த சங்கரவேலன் அதே போன்று சரோஜா ஆகிய இருவருக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.